ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான ஒரு கனவா பிரட்டல் மாதிரி ஒரு குழம்பு. என்ன குழம்பாவும் இருக்கும் பிரட்டலாவும் இருக்கும், ரெண்டும் கலந்த மாதிரி வச்சு அதோட பாத்தீங்கன்னா மட்டி கருவாடு. இங்க பாத்தீங்களா, மட்டி கருவாடு வாங்கிட்டு வந்தேன்னா இதுல கொஞ்சத்தை எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு வறுவல் மாதிரி செய்ய போறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அவிச்ச மாவு அரிசி மாவு கலந்து புட்டு அவிச்சு போட்டு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கனவா பிரட்டலும் இந்த மட்டி வறுவலும் செஞ்சு சாப்பிட போறேன். செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. இது ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா கூட சும்மா செம்மையா இருக்கும். ஆனா எனக்கு ஃப்ரெஷ்ஷா தான் கிடைக்கல, கருவாடை கிடைச்சிட்டு இல்லை விட மாட்டேன் செய்து சாப்பிடுறதான். அதான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடந்து சமையல் ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. வெங்காயத்தை புறாக்க போறோம், தண்ணியை திறந்துடுவோம். இன்னைக்கு பிரசாத் அண்ணா வர இல்லை, இன்னைக்கு வேற இடத்தான் கனவா வாங்கினேன். மை ஏதோ உடைஞ்சிருக்கு போல, அதான் வெளியில கொண்டு வந்துட்டேன். ஏன்னு சொல்லுங்க, இல்லாட்டி கஷ்டம். சிங்கெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு. முதல் இந்த கனவாக்கி இந்த தோலை அப்படி உரிக்கலாம். இந்த மாதிரி நுள்ளி விட்டோம்னா அப்படியே தண்டை பாட்டில் வந்துடும். பார்த்தீங்களா எப்படி. அதுக்கு பிறகு இங்கால இந்த பக்கம் எப்படி சிறுத்தோம்னா வந்துடும். இப்படி இந்த கூந்தலுக்கு தானே அதை பிடிச்சி விட்டு இழுவேன். பார்த்தீங்களா, மை உடைஞ்சிருக்கு சாடியா, கருகரேன்னு இருக்க போது. இப்போ இதை இங்காலேயே வைப்போம். எதுக்கும் ஒரு சின்ன உடப்பட்டா கூட அவளை அந்த கரு கரண்டி இருக்கும். அதுக்கு பிறகு இதுல இருக்கிற இதை எடுக்கணும். கண் மாதிரி இருக்கு. இதுல பாருங்க, இந்த அதுவும் உடைஞ்சு இருக்கு பாருங்களேன். என்னடா பண்ணி வச்சுக்கீங்க இந்த கனவா என்ற மாதிரி தான் கிடக்கு நண்பர்களே இன்றைக்கு. ஆனா நல்ல கனவா. நீங்க பார்த்தீங்களா, இதுல தோலே கருப்பா தான் இருக்கு. காக்கா கொத்தா ஜெனலின பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இப்ப எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தோல் உரிச்சாச்சு. வடிவா இருக்கா 2 தடவை அலசி கழுவு. இந்த மை உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு, அது கருப்பு கருப்பா இருக்கு. அது கடைசியா கழுவி போட்டு வெட்டுவோம். இப்ப பாருங்க, மின்னு கனவாய கழுவியாச்சு. இனி வெட்டி எடுக்க வேண்டியா. சில பேர் துண்டு துண்டாம வெட்டுவினாம், நான் வட்டம் வட்டமா வெட்ட போறேன். வெட்டி போட்டு நான் ஒருக்கா கழுவேன் சொல்லுங்க. கொஞ்சம் பாருங்க, இந்த உள்ளுக்குள்ள உடைஞ்ச மாதிரி பீலிகள் எல்லாம் கிடக்குது. அப்ப வெட்டிட்டு முருக்கா கழுவி எடுப்பேன் நான், உப்பும் மஞ்சளும் போட்டு. இது இப்படி வெட்டி போட்டு எல்லாம் வெட்டியாச்சு. மஞ்சள் தூள் கிமி தாங்க, தேங்க்யூ. ஓகே, உப்பு யூ வெல்கம். சொன்ன வடிவத்தியடா எல்லாத்தையும் சேர்த்து பிராட்டி விடுவோம். ஒருக்கா பிராட்டிட்டு கழுவி எடுப்போம். இப்போ பாருங்க, கனவாயெல்லாம் துப்புரவாக்கியாச்சு நல்லபடியா. பார்த்தீங்களா, இப்ப இதுல தண்ணியை வச்சுட்டேன் கொதிக்காட்டுக்கும். இது மட்டி கருவாட்டுக்கும் புட்டுக்கு தேத்தண்ணிக்கு எல்லாம் சேர்த்து தந்துரு. எல்லாத்தையுமே நான் எடுக்க போறது இல்லை. மட்டி கருவாடு அரைவாசியே எடுக்க போறேன். கணக்கு தானே இது. இது கணக்கு என்ன, அதெல்லாம் கொஞ்சத்தை எடுப்போம். இவ்வளவு போதும். இதை இன்னொரு நாளைக்கு செய்யலாம். அங்கே தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நாங்கள் இதில் கனவா கறியை ரெடி பண்ணுவோமா. சட்டி சூடாட்டும்.
சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். டக்குன்னு சூடாயிட்டு எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்பேன். கனவா கறி இறால் கறிகளுக்கெல்லாம் வெந்தயம் சேர்க்கணும் கட்டாயம். அப்போதான் வாய்வுகளுக்கெல்லாம் நல்ல. அதோட கொஞ்சமா சின்ன சீரகம், கிணக்க போடக்கூடாது, சின்ன சீரகம் கசக்கும், இது சங்கம் பொறுப்பு இருக்காது. அதுக்கப்புறம் இதுல பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்ப்போம். வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கேன். பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கு எடுத்திருக்கேன். கணவாயலுக்கெல்லாம் நான் கூடுதலாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கறது. இன்றைக்கு பெரிய வெங்காயமே. கருவேப்பிலை, ரம்பையில் இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இஞ்சி உள்ளியே இடிச்செடுப்பான். முதல் இஞ்சியை போட்டு அடிப்போம், இல்லாட்டி பறக்கும். என்ன பத்தியா பத்தியா என்ன சேட்டை சேட்டை. இனி இதோட உள்ளியையும் சேர்த்து இடிப்போம். ஒன்றுண்டா போடுவோம், இல்லாட்டி பறக்கும். சரிங்களா? இஞ்சி உள்ளியே உடனே இடிச்சு போட நல்லா இருக்கும். என்னடா சமைக்கிறாள் எனக்கு ஒண்ணும் வைக்காம ரெண்டு வந்து பாக்கணும். இப்ப பாருங்க நல்லா இடிச்சாச்சு. இந்த மாதிரி ஆகப்பட்டா இல்ல, நறுவல் நறுவலாட்டா. இனி இதுல கொஞ்சம் சேர்ப்போம், ஏத்துக்கு கலந்துருவா. இப்ப இதுல பச்சை வாசம் போய் கொஞ்சம் வதங்கட்டுக்குமா. இனி தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் வதங்குது. இனி நான் என்ன வேணும் என்ன கணவாயை சேர்ப்போம். சீப்பா இந்த வயிற்றுக்குள்ள என்ன செய்யும் இந்த இரவு நேரங்கள்ல. இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். கணவாய்க்கு தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போறது இல்லை. இந்த கழுவின தண்ணி கணவா தண்ணி விட்டு வரும், அப்படியே அதுலயே நல்லா அவியும். தண்ணி விட்டோம்னா அட்டோகராதான் கூடிரும். அந்த தண்ணியே போதும், கணவாயே தண்ணி விட்டு வரும். மற்ற அந்த நாங்கள் கழுவின தண்ணி எல்லாம் இருக்குதானே அதெல்லாம் சேர்ந்து சட்டி காணாது போல. மற்ற சட்டிக்கு மாத்துவோம், பெரிய சட்டிக்கு. கழுவிட்டு வரேன். இந்த சட்டி பாத்தீங்கன்னா தேங்காய் பாலம் விட காணா வந்துடும். அதெல்லாம் இந்த சட்டியில மாத்துறேன்னா இதுல நாங்க மட்டியை ரெடி பண்ணலாமே. என்ன இதுல வைப்போம், வச்சுட்டு எல்லாத்தையும் நல்ல வடிவா வலிச்சு போட்டுருவோம். என்ன இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் விட்டு விதியா இருக்கு. இதை மூடி விடுவோம் அவியட்டு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா வெசாக், அதால பாத்தீங்கன்னா எல்லாருமே வெசாக் பார்க்க போயிட்டு நம்ம இந்த ரோட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பந்தல் மாதிரி போட்டு சாப்பாடு எல்லாம் கொடுப்பினோம். தன்சல்னு சொல்றோம். என்ன அதால இல்ல தன்சல் அதெல்லாம் கொடுப்பினோம். எல்லாருமே எல்லாரும் வெளிக்கிட்டு போய் இரவுதான் நல்லா இருக்குமே. ஐஸ்கிரீம் சாப்பாடுகள் எல்லாம் கொடுப்பினோம். எங்களுக்கும் போக ஆசைதான். போன வருஷம் ஞாபகம் இருக்கு, நாங்க போய் மழைக்குள்ள நல்லா மாட்டுப்பட்டு இந்த வருஷம் மழை இல்லை. நாங்களுக்கு போறதுக்கு தான் கொஞ்சம் வேலை வரும். சொல்லலாம் வெசாக்குண்டாலே மழை தான், இருட்டி கொண்டு வருது சொல்லலாம். அதை இந்த மழை வரும் பார்த்து பின்னால. போன முறை நாங்க போய் அம்மா சும்மா மழைக்க மாட்டுப்பட்டு நண்பர்களே போய் இறங்கினதும் அப்படியே ஒரு மலைக்கு ஒதுங்கி நின்றுட்டு அடுத்த ஆட்டோவை பிடிச்சு கொண்டு வீட்டை வந்தது. அதே ஒன்றுமே பார்க்கல, அதோடய வெறுத்து போச்சு எங்களுக்கு. மழை இருக்கா நிறைய, ஆனா 2-3 நாளைக்கு இருக்கும். நாளைக்கும் வெசாக் தான், நாளைக்கும் லீவு தான், நாளைக்கும் போடுவினோம். அதே மாதிரி அது தொடர்ச்சி அந்த ஒரு கிழமைக்கு இருக்குமே. எப்படியும் அடுத்ததான் அதே மாதிரிதான். எங்க பாருங்க ரோட்ல ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் போயாச்சு. பாருங்க தண்ணி பொசு பொசுன்னு நல்லா கொதிச்சிட்டு மட்டிக்கு கொஞ்சம் ஊத்தி விடுவோமே. என்ன மட்டிக்கிற வாடுக்கு
சுடுதண்ணியிலேண்டா அந்த கொஞ்சம் மண்ணு கலதுகள் இருந்தாலுமே கொஞ்சம் இது இப்படியே இருக்கட்டும். டீ குடிச்சாதான் அடுத்த கட்ட வேலை நகருமே. சுட சுட சூப்பரா டீயை குடிச்சிட்டா அடுத்த வேலை. மட்டி கருவாடை நல்லா துப்புரவாக்கி கழுவியாச்சு. நல்ல வடிவா 4-5 தரம் கழுவணுமேன்னு சொல்லுங்க. அதுல மண் வரும். அதால நல்ல வடிவா கழுவி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, அட்டியில மண் வராத அளவுக்கு கழுவி எடுத்துட்டேன். இங்கே தண்ணி கொதிச்சுட்டு புட்டை குழைப்போமா. இதுல அவிச்ச மாவும் அரிசி மாவும் கலந்து எடுத்துருக்கோம். இன்னைக்கு புட்டுக்கு நல்லா இருக்கும். அரிசி மாவும் கலந்து சுட்ட தோசை இல்ல, கலந்து சுட்ட புட்டு. கலந்து அவிச்ச புட்டு சுருவே இல்லை புட்டு. சரியா, கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு விட்டு குழைச்சிருக்க வளமையா. நான் புட்டு குழைக்கிற வீடியோ செக்கம் போட்டு விட்டேன். என்ன பார்த்து பார்த்து கணக்கா விட்டு விட்டு குழைச்சி எடுக்க வேண்டிய நண்பர்களே. கூட விட்டோம்னா அதுக்கு பிறகு இடியப்பம் தான், சங்கம் பொறுப்பேக்காது. என்ன இனி இந்த மேலால குளிச்சதுல எடுத்து எடுத்து கொத்த வேண்டியான. இனி எல்லாத்தையும் கொத்தி எடுக்க வேண்டியான். இப்ப நான் உள்ளுக்கு வந்துட்டேன். ஏன்னு சொல்லுங்க, கொஞ்சம் மழை குணமா இருக்குது. அதோட நான் உள்ளுக்கு வந்துட்டேன். புட்டு குழைச்சாச்சு பாருங்க. புட்டு அவிய போடுவான். இது பாருங்க, அரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து நல்லா இருக்கும். தேங்காய்ப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க வளமையை அவிக்கிற மாதிரி புட்டு அவிய வைக்க வேண்டியா. புட்டு அவியட்டுக்கு நான் கணவாயை இந்த அடுப்புல வச்சுட்டேன். இனி இதுல மட்டி வறுவலை செய்வோம். மட்டி வறுவலை செய்வோம் பாருங்க. சட்டி சூடாயிட்டு எண்ணெயும் விட்டுட்டேன். எண்ணெயும் சூடாயிட்டுது. இனி இதுல கொஞ்சமா கடுகு போடுறது தெரியல, நான் போடுறேன். கொஞ்சம் வெந்தயம், இது கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். பாருங்களேன் எப்படி பறக்குது அடுப்பு. இப்ப இந்த வெங்காயம் வதங்கட்டுக்கும். இஞ்சி உள்ளி சேர்க்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் வதங்கட்டுக்கும். இங்க பாருங்க, கணவாய மேல தண்ணி வத்திட்டு சரிங்களா, நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. சூப்பர் வாசம். என்ன இனி இதுல குழம்பு தூள் சேர்க்கிறேன். இது சோபா சோஸ் கறி பவுடர். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு மட்டுமே. கலந்து விடுவோம். இனி இதுல தேங்காய் பால் சேர்க்கிறேன். 2 ஆம்பாலும் 3 ஆம்பால். இதோட 1 ஆம்பால் புளி சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். இது கொதிக்கட்டுக்கு. இந்த தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு மட்டி கருவாடு நல்ல வடிவா துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துருவோம். மிளகாத்தூள் உப்பு சேர்க்க போறது இல்லை, நான் கொஞ்சம் நேர்த்தார். இதோட இனி தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இதுல கொஞ்சமா தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சு விடுவோம். கணக்க விடக்கூடாது, கொஞ்சமா தெளிச்சு. அப்போ இந்த தண்ணியில அவியட்டு மூடி விடுவோம். பாருங்க, மட்டி சூப்பரா
அப்படியே தண்ணி வத்தி நல்லா வறுபட்டு வருது. சாப்பிடுவா அப்படி இருக்காண்டு அந்த ஃப்ரிட்ஜில் தேசிக்காரு கொண்டு எடுத்தாங்கவா. சூப்பரா இருக்கு நண்பர்களே. கருவாடண்டே சொல்ல மாட்டீங்க, அப்படி இருக்கு. இப்போ தேசிக்காய் அப்படி விட்டு ரக்குவோமா, தேசிக்காய் அப்படி விடுவான். விட்டுட்டு கலந்து விட்டுட்டு பார்க்க வேண்டியா. இந்த சட்டி டக்குன்னு சூடு பிடிச்சிருமே என்ன. இப்போ பாப்போம் அப்படி இருக்காண்டு. செம்மையா இருக்கு. இது பானுக்கு நல்லா இருக்கும் இப்படி சாப்பிட. சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நிறக்குவோமா. சூப்பரான மட்டி வறுவல், மட்டி கருவாட்டு வறுவல் ரெடி. குழம்பு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு, நல்லா எண்ணெய் படந்து வருது. இதுக்கு மல்லியில போடுவோம். விட்டுட்டு கலந்து விட்டுட்டு பார்ப்போம் உப்பு எல்லாம் காணுமாண்ட. சட்டி ஒரு ரோட்டத்தை பத்திய சூப்பரா இருக்கு. இறக்க வேண்டியானே தனிச்சு விட்டுட்டு இறக்குவோமே. நான் கொஞ்சம் எண்ணெய் படந்து வந்தோடனே இப்ப பாருங்க கடவா எண்ணெய் படந்து வருது அப்படின்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எண்ணெய் இறக்கும். சுவையான கனவா பிட்டட்டல் குழம்பு ரெடியே. கனவா கறி ரெடி. இங்கால மட்டி கருவாட்டு வறுவல் ரெடி. அடுத்து புட்டு இறக்க வேண்டியானே. இனி புட்டு இறக்குவா. என்ன சூடு சரிங்களா. சூட்டோடையே மசிச்சு விட்டுருவோம் புட்டை இந்த மாதிரி. ஓகே நண்பர்களே, நான் சாப்பிட போறேன். நீங்க பாத்தீங்கன்னா புட்டு அவியுது, அது அடுத்த பட்ச அவி எடுக்குமே என்ன. இங்க நாங்க சுட சுட சாப்பிட போறோமே என்ன, எங்களுக்கு பசிக்குது. பாருங்க சூப்பரா புட்டு. இது பாருங்க மட்டி கருவாட்டு வறுவல். நல்ல நல்ல என்னன்னு சொல்றது, அந்த சும்மா டேஸ்டா இருக்கு நண்பர்களே, அந்த இறைச்சி துண்டு மாதிரி ஏன்னா. இது பாருங்க கனவா குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கிட்ட சூப்பரான சாப்பாடு ரெடி. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டி சொல்றேன். நீங்க பாருங்க நண்பர்களே, இந்த மட்டி கருவாட்டு வரைய அப்படி எங்க பாருங்க எப்படி இருக்கு தெரியுமா, செம்மையா இருக்கு. இது வந்து கனவா குழம்பு குழச்சிட்டு இப்படி நல்லா குழைக்கும் சரியா. அதுக்கு பிறகு இந்த மட்டி கருவாட்டு வரைய மெடுத்து இதோட வச்சு இப்படி குழச்சி சாப்பிடுவோம். ரொம்ப இப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த மட்டி கருவாட்டு வர. இந்த கருவாடு மாதிரியே தெரியல, உண்மையா பிடிச்சி உடனே சமைச்ச மாதிரி இருக்கு என்ன. அப்படி என்ன இந்த சத்தையெல்லாம் அப்படி அந்த இறைச்சி துண்டு மாதிரி என்ன, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கனவாயம் இந்த அவிஞ்சது கனவாயம் இப்படியே சேர்த்து புட்டோட சாப்பிட வேண்டியா. ஆனா சாப்பிடுங்க
தேடி பிடிச்சு கனவா வாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா வரையில பிரசாத் நேற்று இல்ல அங்கால ஒரு தம்பி தான் வச்சிருந்தவர் அடுத்த என்ன நல்லா இருக்கு. அடி தூள் செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. இந்த சுவா அப்படியே நாக்குல நிக்குது என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். கண்டிப்பா இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. மட்டி கருவாடுகளை செய்யலாம், பேட்டி செஞ்சு பாருங்க. சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பைட்டா என்ன சொல்லுங்க, வெசாகுக்கு பட்டாசு வெடிக்கணும் தன்சல் இன்னைக்கு. இதையும் சாப்பிட்டுட்டு போறது இன்னைக்கு ரோட்டோட